அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம். இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா பணத்தை அவங்க தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இல்லாட்டி அந்த கேப்சூலை எதுக்காண்டி அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சுக்குங்க. அதாவது கேப்சூல் விற்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா, அந்த இது வாங்காதோ அவங்க தனிப்பட்ட விருப்பம். இப்போ எங்கள் விருப்பப்பட்டு நாங்கள் அதை வாங்குகிறோம். வாங்கிட்டு கம்பெனி ஒரு அடிஷ்னலாக கொடுக்குது. என்னென்னா, எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நாங்களே ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவுடர் டப்பை விளம்பரம்னா, அந்த பவுடரை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த பவுடர் கம்பெனி பார்த்திங்கன்னா, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆட் எடுப்பாங்க. அந்த ஆடை ஒரு மீடியாவில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கோடி 10 கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீடியாவோட டைப் வச்சுக்கிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீடியாவுக்கு 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 5 கோடி ரூபா தராங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ 10 கோடி ரூபா அந்த ப்ராடக்டை அதாவது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும், சேல்ஸ் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் 10 கோடி ரூபா செலவாகுது. ஆனால் மைவி3யை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராடக்டை பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுற ப்ரொமோட்டர் நம்ம தான். நம்ம ஆப்பு, நம்ம மெம்பர்ஸ் அவங்க தான். அந்த 10 கோடி ரூபாயை பிரித்து நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அதுதான் மைவி3ல நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் எங்கேயும் சொல்லாதீங்க. அதை மைவி3 மெம்பர்ஸ் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணுறது பணம் வரலன்னு சொல்லித்தான். ஆனால் பணம் வராதுக்கு நீங்களே ஒரு இது நினச்சி பாருங்கள். கம்பெனி முடங்கி ஆக்சுவலாக நம்ம கம்பெனி முடங்கலை, அப்படி சொல்லக்கூடாது. சில காரணங்களால் பார்த்திங்கன்னா நம்ம எம்டி பார்த்திங்கன்னா உள்ள ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் நம்மளும் சேர்ந்து அவருக்கு ப்ரெஷரை கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அந்த இதை கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் 10 நாள் க்ளோஸ் ஆகிருக்கும், 20 நாள் க்ளோஸ் ஆகிருக்கும், இன்னும் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஒரு கடை வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த கடைக்கு போக முடியாமல் ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் பையனோ பொண்ணோ இல்லை ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் 1 நாள் 2 நாள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சப்போஸ் அவங்க அவங்க கெப்பாசிட்டிக்கு அவங்க பண்ண முடியல, இல்லை அவங்களுக்குன்னு சில பல விஷயம் நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சரி அப்பா வர வரைக்கும் கடையை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு அவங்க சட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓட மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கான சின்ன இடையூறு மட்டும்தான், சரிங்களா? இந்த இடையூறு தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. இது நிரந்தரமானதுங்கிறது மாதிரி இருந்தால் மார்ச் மாதமே நம்ம கம்பெனி எப்போவோ க்ளோஸ் ஆகிட்டு போயிருக்கும். இவ்வளோ தூரம் ரன் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம எம்டி சாரும் வாண்டடாக போய் சரண்டர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அதை ஒரு மைண்டில் புரிஞ்சுக்குங்க. நம்ம நிலச்சி நிற்கணும், நம்மளை பார்த்து இது பண்ணவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் அவர் கஷ்டப்பட்டு அவர் வாண்டடாக சரண்டர் ஆனார். அவர் ஓடி போகணும்னு இருந்தால் அவர் ஏன் போய் சரண்டர் ஆகணும்? இந்நேரம் ஃப்ளைட் ஏறி அவர் பாட்டில் ஜாலியாக ஃபாரின் போய் செட்டில் ஆகிருக்கலாமே. அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறதா எப்போவும் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.